கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தையோட ஆண்டவர் நம்மளை சந்திக்க வர்றாரு எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்னைக்கு யார் யார் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பரலோகத்திலிருந்து கட்டளைகள் புறப்படும். ஆர்டர்ஸ் இஷ்யூ ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு ஆர்டரை எதிர்பார்த்து, ஒரு கட்டளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க. அது ஒருவேளை உங்கள் கோர்ட்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு என்கிற கட்டளையாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருந்த அந்த ஆர்டராக இருக்கலாம். இல்லைன்னா போஸ்டிங் ஆர்டராக இருக்கலாம், வேலைக்கான ஆர்டராக இருக்கலாம். இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆர்டராக இருக்கலாம், ப்ரொமோஷன் ஆர்டராக இருக்கலாம். இல்லைன்னா சின்ன நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு பேப்பராக இருக்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கட்டளை பரலோகத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் அல்ல கட்டளை வரப்போகிறது, உங்களுக்கு சாதகமாய் கட்டளை வரப்போகுது. அன்றைக்கு கலங்கி நின்ற சூசான் நகரம் எப்பொழுது ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது? யூத ஜனங்களுக்கு சாதகமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய இருதயம் களி கூர்ந்தது போல, ஐயோ இது பேக்ஃபயர் ஆயிடுச்சுன்னா, இந்த கட்டளை எனக்கு எதிராக வந்துருச்சுன்னா, இந்த தீர்ப்பு எனக்கு எதிராக வந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ என்றெல்லாம் சொல்லி பயந்து சூசான் நகரத்து ஜனங்கள் கலங்கி நின்றது போல, யார் யார் கலங்கின இருதயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களோ கவலைப்படாதீங்க. கலங்கி நின்ற சூசான் நகரம் ஆர்ப்பரித்து களி கூறத்தக்கதாக புதிய கட்டளை ராஜாவால் பிறப்பிக்கப்பட்டது போல, ஒருவேளை கட்டளை எழுதப்பட்டிருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு சாதகமாக கட்டளை பிறப்பிக்கப்படட்டும், ஆண்டவரே எனக்கு ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு, அந்த என்கொயரியினுடைய அதனுடைய முடிவு எனக்கு எதிராக வந்துடக்கூடாது, தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்கட்டும் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கு சாதகமாக கட்டளை பிறப்பிக்கப்படும். அன்றைக்கு தானியேல் 21 நாளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். திடீர்னு தேவதூதன் வந்து சொல்கிறான், தானியேலே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ எப்போ விண்ணப்பம் பண்ண தொடங்கினி அப்பத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நீ கேட்ட காரியங்களுக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்கார், கட்டளை பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்ன அதே வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தையை அடிமை பேச ஆரம்பித்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு சாதகமாக பரலோகத்திலிருந்து கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எதிர்மறையாய் எழுதி வைக்கப்பட்ட ஆர்டரை கூட ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்ணி அந்த ஆர்டரை உனக்கு சாதகமாக இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறதற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெடிக்கல் அந்த ரிசல்ட் கூட உங்களுக்கு சாதகமான சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கு இஷ்யூ பண்ணப்படும். கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளை மாற்றுவா. ஸோ எல்லாரும் இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆனதற்காய் ஸ்தோத்திரம், ஆமேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்போ ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் அனிதா ஃப்ரம் ராணிப்பேட். எனக்கு பல வருடங்களாக திருமணம் நடக்காமல் தடையாக இருந்தது. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டேன். அதன் பிறகு கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஆசீர்வாதமாக திருமணம் நிறைவேறினது. மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்தேன். மீண்டும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்ட முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஜெபத்தினாலும் நான் கர்ப்பம் தரித்து அழகான குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த சனிக்கிழமை இந்த வார கடைசியில் நமக்கு அன்பரின் பாதத்தில் கூட்டம் இருக்குது. வெளியூர்லேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் டிக்கெட் புக் பண்ணி வரதுன்னா இப்போவே நீங்கள் பிளான் பண்ணிடுங்க. எக்கச்சக்கமான அற்புதங்கள் நடக்கிற அந்த கூட்டத்தில் இந்த மாதம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொன்னீரே. அடிமை பேசின எல்லா காரியங்களிலே யார் யார் இது எனக்காக ஐயா பேசுகிறாருன்னு சொன்னாங்களோ
அவர்களுக்கு சாதகமாக கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அல்ல, இவர்களுக்கு சாதகமான கட்டளைகள் பிறப்பிக்கப்படட்டும். காரியம் இவர்களுக்கு சாதகமாக முடியட்டும். ரிசல்ட் இவர்களுக்கு சாதகமாக வரட்டும். என் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருந்து இருதயத்தில் இயங்கினது எல்லாவற்றையும் ஜீவ விருட்சத்தின் கனியைப் போல கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணும். ஆண்டவரே, இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.